இப்போ பாருங்கள் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அணில் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். நல்லா வருது இது. இப்போ இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் மாவு போட்டிருக்கேன். 2 டம்ளர் மாவு போட்டிருக்கேன். இது வந்து இப்போது இதுக்கு 3 டம்ளர், இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி, கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணுங்க. கொதிக்கிற தண்ணி இப்போ அடுப்பில் கொதிச்சிட்ருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நான் வந்து 1.5 டம்ளர், ஒரு டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது 3 டம்ளரு. மிச்சமான இருக்கட்டும், நமக்கு தேவைங்கிறது ஊற்றி. நான் லூஸாக ஆகிடக்கூடாது, மாவு கெட்டியாக தான் இருக்கணும். கொதிக்கிற தண்ணி ஊற்றினா தான் வந்து அதே மாவு வந்து நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு கொழுக்கட்டை. இப்போ தண்ணி ரொம்ப சூடு தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நம்ம கையால் பண்ண முடியாது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து பூரணத்துக்கு வந்து நான் இந்த டம்ளரில் வந்து 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து, தண்ணி சும்மா பேருக்கு தான் ஊற்றணும். ஒரு 1/4 டம்ளர் தான் ஊற்றி ஒரு விசில் வச்சு வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போது வெல்லம் வந்து இதே டம்ளரில் பாதி, தேங்காய் பூ பாதி இந்த டம்ளரில் வச்சுருக்கேன். இப்போ இது 3மே சேர்த்து மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் துருவல் அப்புறமா தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வெல்லமும் பருப்பும் ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம நைஸாக இல்லை, கொஞ்சம் குறைன்னு, ரொம்ப நைஸாக பண்ண வேண்டாம். பாருங்கள், வெல்லமும் பருப்பும் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை மாவு வந்து நான் இந்த டம்ளர் காமிச்சேன் இல்லையா, இந்த டம்ளர் வந்து 2 டம்ளர் மாவு எடுத்தேன். தண்ணி வந்து 3 டம்ளர் சொல்லியிருந்தேன். அணில் கொழுக்கட்டை மாவுக்கு வந்து 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணியே சரியாக வருது. நீங்கள் 2 டம்ளர்னால் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மாவுக்கு வேணால் 1.5 கேட்குமோ 1.25 கேட்குமோ தெரியலை. நான் அணில் கொழுக்கட்டை மாவுக்கு 2 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன். கரெக்டாக வந்திருக்குது. இந்த மாதிரி கை வச்சாக்கா ஒட்டக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பூரணம் கூட வந்து இந்த அளவுக்கு கை வச்சாக்கா ஒட்டக்கூடாது. 3மே இப்போ இதில் பருப்பு, வெல்லம், தேங்காய் துருவல் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம கையில் பண்ணுற கொழுக்கட்டை தாங்க. இப்போ வந்து நான் இட்லி பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம கொழுக்கட்டை பண்ணிவிட்டு வச்சோன்னா ஒரு 5 நிமிஷம் தான் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ இந்த பேப்பரில் தட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கையால் தட்டிட்டு பூரணம் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. பேப்பர், பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், க்ளீன் ஆகிடும். ஷேப் கரெக்டாக வரும். இப்போ எட்ஜஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கையில் வந்து ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த மோல்டுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2 பக்கமுமே எண்ணெயோ நெய்யோ தடவிக்குங்க. இப்படி பண்ணி
ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வச்சுருங்க. பூரணை இந்த மாதிரி சென்டரில் வச்சு இந்த மாதிரி டைட்டாக வந்து மூடி ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி தரங்க. இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்குது. துணி போட்டு தாங்க வைக்கணும், இல்லைன்னா ஒட்டிடும். இந்த 5 நிமிஷத்தில் வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் ஜாஸ்தி நேரம் வேக வச்சோன்னாக்கா இது ரஃப் ஆகிடும் மாவு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.